சிலம்பை சிலம்பொலியை சிந்தைகொள். எல்லாருக்கும் என் வணக்கம். உலகின் பல இடங்களிலிருந்து இந்த சிலப்பதிகார செய்தியை செவியோர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, ஒரு அருமையான காவியத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவலன் கண்ணகி என்ற இருவர் மணங்காணுகின்றனர். மனம் என்பதற்கு என்ன பொருள்? வாசனை என்று பலர் எழுதினார்கள். வாசனை வடசொல். மணத்தல் என்றால் கலத்தல் என்று பொருள். இணைதல், கலத்தல் என்று பொருள். அதற்கு எதிர்ச்சொல் எது? மணத்தல் என்பதற்கு எதிர்ச்சொல் தணத்தல். தன்னகரம். தணத்தல் என்றால் பிரிதல் என்று பொருள். சங்க இலக்கியத்துல தணத்தல் என்பது வரும். அந்த சொல் மெல்ல மெல்ல நம்மிடம் இருந்து விடைபெற்று விட்டது. மணத்தல், தணத்தல். உலகத்திலே போகத்திற்கு மிகச்சிறந்த இடங்கள் இரண்டு. ஒன்று வானநாடு. அங்கு போகத்தில் சிறந்தாரெல்லாம் தாங்கள் செய்த நல்வினையின் பயனாக அதனை தூக்கிறார்கள். அதே போல நாகர் நாடு, அதாவது உயர்ந்த மேலுலகம், அதற்கு பிறகு கீழ் உலகம் ஆகிய இங்கெல்லாம் போகம் சிறந்து விளங்கும். இன்ப துய்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மண்ணுலகம் அப்படி இல்லை. இந்த மண்ணுலகத்தில் புகார் என்ற ஒரு நகர் மட்டும் அவ்வாறு இருந்தது. இந்த புகார் என்பதற்கு பண்டை உரையாசிரியர்களும் வரலாற்றாசிரியர்களும் சொல்லுகிற பொருள் என்றால் என்னவென்றால், காவிரி புகும்பட்டினம் என்பது புகார் என்று ஆயிற்று என்று சொல்லுகிறார். புகார் என்பதற்கு வேறு விளக்கம் கூட நாம சொல்லி பார்க்கலாம். என்ன விளக்கம் சொல்லலாம்? புகார் என்பது காவிரி பூம்பட்டினம், காவிரி புகும்பட்டினம் என்பது பூம்பட்டினம்னாச்சு. காவிரி புகும்பட்டினம் என்பது பூம்பட்டினம் என்றாயிற்று. இந்த புகார் என்பதற்கு வேறு என்ன பொருள் சொல்லலாம் என்று நான் எண்ணி பார்த்தேன். சங்க இலக்கிய அடிப்படையிலும் சிலப்பதிகாரத்தின் அடிப்படையிலும் இந்த பொருளை நான் சொல்லுகிறேன். புகார் என்பது இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்கள், இந்த புகார் நகரத்தில் வாழ்கின்றவர்கள் பஞ்சம், பசி, பட்டினி என்று வேறு நாடு சென்று புகார். பகைவர்கள் இந்நாடு வந்து புகார். மூன்றாவது பொருள் சிறப்பு. இங்கு வாழும் மகளிர் பிறர் நெஞ்சு புகார். இதெல்லாம் ஒரு செயற்கையா சொல்ற பொருள் தான். உண்மையான பொருள் என்னவென்றால் காவிரி புகும் பட்டினம். பட்டினம், பாக்கம் என்பன கடற்கரையில் அமைந்த ஊர்களை குறிப்பன. காவிரி பாக்கம், பட்டினப்பாக்கம் என்றெல்லாம் வரும். அப்படி அத்தகைய புகார் நகரில் மகவான் நிகழ்கை மாநாயகன் குலக்கொம்பர். ஒவ்வொரு சொல்லும் எப்படி தேர்ந்து அவர் அமைக்கிறார் பாருங்க. குலக்கொம்பர். அந்த குலத்துக்கு சரியான ஒரு கிளை இந்த மாநாயகன். இந்த கிளையிலே தோன்றிய மலர் மாநாயகன் குலக்கொம்பர் கண்ணகி என்று அந்த அறிமுகம் எல்லாம் பார்த்தோம். அவளும் தான். ஆக சொர்க்க உலகத்திலும் நாகலோகத்திலும் பெறுகின்ற இன்பமெல்லாம் கிடைக்க பெறுகின்ற புகாரில் மாநாயகனுடைய மகளாக பிறந்த கண்ணகி என்று அதுவரையில பார்த்தோம். மகவான் நிகர்வன்கை மாநாயகன் குலக்கொம்பர் ஈகைவான் கொடியன்னாள் ஈராறாக ஆண்ட அகவையாள். 12 வயது, ஒரு பேதை பருவம். அந்த பருவத்துல பேதை பருவம் நழுவி அதற்கு பிறகு மங்கை பருவம் வருகிறது. அதெல்லாம் அந்த வயது வரம்பெல்லாம் பார்த்தோம். அந்த பூங்கொம்பு போன்ற அந்த குடும்பத்தை மரத்துக்கு ஒப்பிடுதல் ஒரு வழக்கம். கிளை, அதனால கிளைஞர் என்பார்கள். கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே என்ற ஆண்டாளமையார் பாடுவாங்க. யார? யசோதைய. யசோதாய் அறிவுராய். என்னம்மா தூங்கிட்டே இருக்கிற யசோத, கொஞ்சம் கண்ணை முடிச்சு பாரு.
கண்ணனை வளர்ப்பவளாயிட்டே நீ என்று சொல்லக்கூடிய நிலைய அருமையாக அந்த அம்மா சித்தரிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் பிறந்த கண்ணகி, அவளை அறிமுகப்படுத்தியாச்சு. நான் முன்பே சொன்னது போல இந்த காப்பியத்தில் தான் ஒரு கதைக்குரிய தலைவியை கொண்டு வந்து காட்டுகிறார். பெரிய ஒரு புரட்சி நோக்குடையவர் இளங்கோ என்பதற்கு இது முதல்ல தொடக்கம். அவளை யார் பாராட்டுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம். திதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலாள். அப்ப பெண்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள். அப்ப கோவலனை யார் பாராட்டணும்? ஆடவர்கள் எல்லாம் பாராட்டணும். ஆனா கோவலனை அப்படி பாராட்டல. அங்க யார் பாராட்டுகிறார்கள் என்றால், மண்தேய்த்த புகழினான் மதிமுகம் அடவார்தம் பண்தேய்த்த மொழியினார் ஆயத்து கண்டேத்தி பாராட்டும் செவ்வாய். அதாவது இனிய இசை போன்ற குரலுடைய பெண்கள் பெண்கள் பாராட்டுகிறார். அழகான பெண்கள், இசை போன்ற குரலுடையவர்கள், கலை ஈடுபாடு உடைய அந்த பெண்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் இரண்டு பண்புகள் கோவலனுக்கு உண்டு. ஒன்று கலை நாட்டம், இரண்டாவது அழகில் மயங்குகின்ற ஒரு சலன உள்ளம். இதுதான் காரணம். கண்ணகியை மாதரார் பாராட்ட, கோவலனை மகளிர் பாராட்ட என்று அமைந்த ஒரு நிலையை பார்க்கிறோம். மண்தேய்த்த புகழினான் மதிமுகம் அடவார்தம் பண்தேய்த்த மொழியினார் ஆயத்து கண்டேத்தி பாராட்டும் செவ்வாள் என்று இது இரண்டு பேரையும் ஒரு பெருநாளால் மணவணிக்கான இந்த இடத்துல ஐயமெல்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த ஐயத்திற்கெல்லாம் நான் விடை இருந்திருக்கிறேன். அதனை நீங்க பார்த்து கொள்ளலாம். ஒரு பெருநாளால், நாளின் கண். இந்த கண்ணுங்கிறது இடப்பொருள் என்றால் அது பிளேஸ் நேம் மட்டும் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் குறிப்பதில்லை. அவரிடத்து கூறினேன் என்று வருவது போல அது வரும். ஒரு நாளின் கண் நாளிடத்து மணவணி காண மகிழ்ந்தனர். மனம் என்பதற்கு நான் சொன்னது போல இருவரையும் ஒன்றாக சேர்க்கின்ற திருவிழா. இந்த செய்தியை யானை எருத்தத்து யானையினுடைய முதுகிலே ஏறி மகளிரை அமரச் செய்து மாநகர்க்கெல்லாம் ஈந்தார் மனம். அருமையான வெண்பாவினுடைய ஈற்றடி. மாநகருக்கு ஈந்தார் மனம். இந்த ஈற்றடியை வச்சுக்கிட்டு மேல 3 அடி எழுதி பாருங்க, வேற பொருள்ல. மாநகருக்கு ஈந்தார் மனம், மாநகரமே கொள்ளுமாறு இந்த மனச்செய்தியை எல்லாருக்கும் அறிவித்தார்கள் என்று. முரசு அதிர்ந்தன, முரசு இயம்பின. இந்த இயம்பினன்னு பாருங்க, இந்த சொல்ல இப்ப எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம். இயம் என்றால் வாத்தியம் என்று பொருள், இசை கருவி என்று பொருள். இயம்பினார் என்பது அதற்குரிய வினைமுற்று. இப்ப நாம பேசுவதெல்லாம் கூட அவர் என்னிடம் இயம்பினார். இந்த சொற்களுக்கெல்லாம் ஒரு பொது பொருள் வந்து விட்டது போது. குறிப்பிட்ட ஒரு வினை வேறு வினை பொதுச்சொல், ஒரு வினை கிளவார் பார் தொல்காப்பியர். அதாவது உணவு உண்டார், நீர் பருகினார், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வினை உண்டு. அதுபோல இயம்பினார், இசைக்கருவிகளை இசைத்தார் என்று பொருள். முறையெழுந்தன பணிலம் தன்மை எங்கும் பொலிந்தது என்று பொருள். அத பின்னால மாங்கல்ய சூத்திரம் வலம் செய்ததுன்னு எழுதினாங்க. அப்படியும் பொருள் கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த 3 உரையாசிரியர்களும், உரையாசிரியர் மூவரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஊரெங்கும் அப்படியே ஒரு மங்கள பொலிவு ஏற்பட்டது. எங்கும் அங்க வந்து தாலி புனைதல் சொல்லப்படல. ஏன் சொல்லப்படல என்றால், தமிழர் பண்பாட்டில், சங்ககால பண்பாட்டில் அதற்கு இடமில்லை. அகநானூறு 86, 136 ஆகிய 2 பாடல்களில் திருமண சடங்கு சொல்லுகிற போது மக்களை பெற்ற வாழ்வரசியர்
மணமக்களை கொண்டு வந்து மணப்பந்தலிலே அமர வைத்து நீராட்டி மலர் சூட்டி பிறகு நெல்லும் மலரும் தூவி நீ பெற்றோர் பட்கும் பிணையாகன வாழ்த்துவார். அந்த மரபு வந்ததுனால அவ்வாறு இது பின்னால புகுந்தது என்பதனால அந்த உரையாசிரியர்கள் அவ்வாறு எழுதுகிறார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அப்ப அவ்வாறு நீல விதானத்து நித்திலப்பும் பந்தற்கு இதுல கூட ஒரு ஐயன் கேட்டிருந்தார்கள். விதானம் என்றால் மேற்கூரை, அதாவது ஃபால் சீலிங்கிறது மாதிரி. அது மேல ஒரு பெரிய பட்டு துணியை விரித்து ஒரு பந்தல் போல அமைத்திருக்கிறார்கள். அது நீல விதானத்து வானம் போல தோன்றுகிறது. நீல விதானத்து நித்திலப்பும் பந்தற்கள் முத்துக்களை நாற்றி விட்டிருக்கிறார்கள், தொங்க விட்டிருக்கிறார்கள். முத்து மாலைகள் வரிசையாக நாற்புறமும் தொங்குகின்றன. அந்த பந்தற்கு வானூர் மதியம் சகடடைய வானத்து திங்கள் ரோஹிணியை சேர்ந்த அந்த பெருநாளில், அந்த முழுத்தத்தில் எழுதணும், முகூர்த்தம் எழுதக்கூடாது, முழுத்தம் என்பது தமிழ். அந்த முழுத்தத்தில் அவர்கள் மனம் நிகழ்கிறது. அப்படி நிகழ்கின்ற காலத்து வானூர் மதியம் சகடனைய வானத்து சாலி உரிமையின் தகையாளை என்றே பார்த்தோம். அதெல்லாம் அருந்ததி போன்ற அந்த பெண்ணை, அருந்ததி யார் என்பதற்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். வசிட்டருடைய மனைவி. ஒரு சாபத்தின் காரணமாக அவள் வடமீனாக பொலிகிறாள். அவளை காட்டித்தான் எல்லாரும் மனம் செய்து கொள்வது வழக்கம். அவளை போல திண்டிய கற்புடையவளாக எல்லா பெண்களும் இருக்க வேண்டும் என்ற அவாவின் காரணமாக அவ்வாறு சொல்லுவது வழக்கம். அது வடநூல் கருத்து. ஆனால் அதை தமிழ்நூலுக்கு பொருத்தி பார்த்தால் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், வடக்கே இருக்கக்கூடிய மீன்களிலே, வானத்து மீன்களிலேயே வடக்கே இருக்கக்கூடிய அந்த குறித்த ஒரு மீன் விடியற்காலையில் தோன்றுவது. அது பேர் ஒளி உடையது, ஏனைய மீன்களை விட பேர் ஒளி உடையது. அதனால அதை வடமீன் என்று தமிழ் நெறியில் சொல்லுகிற போது பேர் ஒளியினை உடைய வடதிசைக்கண் பொலிகின்ற அந்த மீன் போல வாழ்க என்று. விரையினர் மலரினர், விரை என்று சொன்னால் இடையினம், விரையினர் என்றால் மனப்பொருள் என்று பொருள். விரை என்றால் மனப்பொருள். அது விராவி வருவதனால அதுக்கு விரை என்று பொருள். விரையினர் மலரினர் விளங்கு மேனியர், நல்ல பொலிவுடைய தோற்றமுடையவர்களாக. உரையினர் பாட்டினர், உரை என்பதற்கு புகழ் என்று பொருள். இங்கு பேசிக்கொண்டு வருகிறார்கள், உரையாடி கொண்டு வருகிறார்கள். பாட்டினர் இசை பாட்டினை குறித்து கொண்டு வருகிறார்கள். ஒசிந்த நோக்கினர், சாய்ந்த பார்வை உடையவர்களா. அது என்ன சாய்ந்த பார்வை? நேரா நிமிர்ந்து பார்க்கிறது. நாணத்தின் காரணமாக சங்க இலக்கியத்தில் நானடச்சாய்ந்த நலங்கிடர் எருத்து இந்த புறநராற்று படையில வருது. அதாவது கழுத்துல போய் இந்த நாணம் உட்காந்துட்டான் பெண்களுக்கு. அழுத்தத்தினால அவங்க நிமிர்ந்து பார்க்க முடியலையா. அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு நாற்பண்புகள், அதுல நாணம் ஒன்று. அது அப்படி வளைந்து குனிந்து இருப்பதனால்தான் நாணல் என்று பெயர் இருக்கு. அதாவது பயிர்கள்ல இந்த நாணர் புல் என்பது கோரை. அது நேர நிமிர்ந்து அப்படியே உலக்கை மாதிரி இருப்பதில்லை, அது வளைந்து இருக்கிறதுனால்தான் அதுக்கு நாணல்னு பேரு. நான் உடையது. சாந்தினர் புகையினர், நல்ல நறுமண புகையினை எல்லாம் ஏந்தி கொண்டு வருகிறார்கள். தயங்கு கோதையர், மெல்ல நடந்து வரக்கூடிய கோதையர். கோதை என்பதற்கு நான் சொன்னேன் மாலையில் ஒரு வகை எண். மாலை, கோதை, தொடையல், பிணையல், கண்ணி, தார். தார் என்பது ஆடவர் அணிகின்ற பூ தொடுப்பு. மாலை என்பது மகளிர் அணிவது. இந்த ரெண்டையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தார் என்பது ஆடவர் அணிவது, மாலை என்பது பெண்கள் அணிவது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் பின்னால்தான் அதுக்கு விளக்கம் வரப்போகிறது. ஏந்திள முலையினர் இடித்த சுண்ணத்தர், வாசனை மனம் மிக்க பொடிகளை எல்லாம் சமைத்துக் கொண்டு வருகிறார்கள் அவர்கள். இந்த நிகழ்ச்சி மிக விரிவாக காண வேண்டும் என்றால் சீவக சிந்தாமணியில குணமாலையார் இளம்பகத்துல அது சொல்லப்படும். மணமிக்க பொடிகளை மகளிர் சமைக்கிறார்கள். பலவேறு பொருட்களை கலந்து பூக்களில் இருந்தெல்லாம் எடுத்து
அவற்றையெல்லாம் உலர வைத்து காய வைத்து அதற்கு பிறகு அதிலிருந்து பொடித்து அதனை உடம்பிலே பூசிக்கொள்ளக்கூடிய வகையில பயன்படுத்தக்கூடிய வகையில அவர்கள் மகளிர் ஆக்குகிறார்கள். அதுல குணமாலை என்பவள் பொடி சமைத்திருக்கிறாள், சுரமஞ்சரி என்பவள் ஒரு சுண்ணம் சமைத்திருக்கிறாள். இந்த இரண்டுல எது மிக மனம் மிகுந்தது என்று அவர்களுக்குள் ஒரு போட்டி. அவர்கள் 2 பேரும் போய் சீவகனை பார்த்து, ஐயா இதுல எது மிகுந்த மனம் என்று நீங்கள் கண்டு சொல்ல வேண்டும் என்ற உடனே அவன் என்ன செய்கிறான், வாங்கி அந்த பொடி இரண்டையும் வானத்தை நோக்கி தூவுகிறான். அப்ப குணமாலை செய்த பொடி சுண்ணத்தின் மீது வண்டுகள் எல்லாம் விழுந்து முய்க்கின்றன. அதுதான் சிறந்த பொடி என்று சொல்லுகிறான். உடனே சுரமஞ்சி மனம் வருந்தி போய் துறவு ஏற்க போய் விடுகிறார். அது மாதிரி அந்த இடத்துல ரொம்ப ஒரு நுட்பமான சொல்லுவார்கள். வண்டுக்கு எத்தனை அறிவு, தும்பிக்கு எத்தனை அறிவுன்னு பாகுபாடு செய்து அந்த நச்சினார்கினியன் என்ற புலவன் அந்த பாட்டில் சொல்றான். அதை பற்றி நான் விரிவாக பின்னாலே சொல்லுவேன். விளக்கினர் கலத்தினர் விரிந்த பாலிகை, அதாவது முளை என்று சொல்லுவார்கள். அரும்பாக முளைக்கக்கூடிய பயிரை முதல் நாள் விதைத்து வைத்திருந்து முன்னாளில் விதைத்த அந்த பயிரை ஒரு களத்திலே வைத்திருந்து அதை கொண்டு பாலிகை என்று சொல்லுவார்கள். பாலி இந்த காலத்துல பாலி என்று வழங்குகிறது. முளைப்பாலி, அது சரியா சொல்ல வேண்டும் என்றால் முளைப்பாரின்னு சொல்லுவோம். பாலிகை முளைக்கூட நிறையினர் முகிழ்த்த மூரலர் மெல்லிய புன்னகை உடையவர்களாக இருக்கிறார். ஓதோடு விரிகூந்தல் மலரோடு விரிந்த கூந்தலை உடையவர்கள். இன்னும் சில சங்க இலக்கியத்துல கூட சொல்றாரு, சின்மலர் பெய்து, இளங்கோவடிகளும் பின்னால சொல்ல போறாரு, சின்மலர் பெய்து கூந்தல்ல செலவாகிய மலர்களை சூட்டி பொலனரும் கொடியன்னார் பொன்போலும் பொலிவுடைய கொடி அல்லது பொன்னார் செய்த கொடி போன்றவர்கள் அந்த பெண்களெல்லாம் வாழ்த்துகிறார்கள். மக்களை பெற்ற வாழ்வரசியர்கள் வாழ்த்துகிறார்கள். எப்படி வாழ்த்துகிறார்கள்? காதலர் பிரியாமல் கவவுக்கை நிகழாமல், காதலர்களாகிய நீங்கள் பிரியவே கூடாது. கவவுக்கை நிகழாமல், அதாவது நண்டினை போல கைகளை கோர்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அதிலிருந்து பிரியக்கூடாது. உங்களுடைய பிணைப்பு, கையை பற்றி இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு நீங்கக்கூடாது, நெகிழக்கூடாது. ஈதருக, இது இளங்கோவடிகள் தெரிந்து எழுதுறார். உடன்பாடா வாழ்த்த வேண்டிய இடத்துல நீங்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ்கன்னு வாழ்த்தணும், நீங்கள் ஒன்றிணைந்து வாழ்க என்று வாழ்த்தணும். ஆனால் நீங்கள் பிரியாமல் வாழ்க என்றால் பிரிய போகிறார்கள் என்று பொருள். கவவுக்கை நெகிழாமல் என்றால் கவவுக்கை நெகிழப் போகிறார்கள் என்று பொருள். தீதருக என்றால் தீது வரப்போகிறது என்று பொருள். அதனால பின்னாலே வரப்போகின்ற மங்கள வாழ்த்து என்றால் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. ஆனால் வருவது கூறுகிறார் இளங்கோவடிகள். தீதருகை என ஏத்தி சின்மலர் கொடு தூவி மலர்களால் தூவி அங்கன் உலகில் அருந்ததி என்னாளை, அழகிய இடமகன்ற இந்த உலகத்தில் அருந்ததி போன்ற கண்ணகியை மங்கள நல்லமளி ஏற்றினார், பள்ளியின் கண் கொண்டு வந்து அமர்த்தினார்கள். இது வரையில சரி. அதற்கு பிறகு ஒரு 4 அடிகள் வருகின்றன. அதனை பாருங்க. இப்பால் எல்லாரும் வாழ்த்தினார்கள். யாரை வாழ்த்தினார்கள்? கண்ணையும் கோவலனையும் வாழ்த்தினார்கள். காதலர் பிரியாமல் கவவுக்கை நிகழாமல் தீதருக என்று வாழ்த்தினார்கள். கண்ணகியும் கோவலனையும் மட்டும் வாழ்த்தியதோடு அமையவில்லை, அதற்கு மேல ஒருத்தரை வாழ்த்தினாங்க. அது யாரு என்றால், இப்பால் இமயத்து இருத்திய வாழ்வேங்கை, அந்த ஓங்கி உயர்ந்து இருக்கக்கூடிய இமயமலையின் மீது தன்னுடைய புலியை போய் பொறித்தானே ஒரு சோழன், திருமாவளவன், கரிகாலன், இந்த நாட்டை ஆளுகின்ற அந்த பெருமகன். அந்த பெருமகன் உப்பாலை பொற்கோட்டு உடையதா, பொன்மாமலையாகிய இமயமலையில் அவன் பொறித்த அந்த புலி என்றும் நிலைவிறுவதாக விளங்கட்டும் என்று கூறி செருமிகு சினவேர் செம்பியன், போர்க்களத்தில் புகழை வாரிக்கொள்கின்ற சினத்தினை மிகு பகைவர்பால் சினத்தை காட்டுகின்ற செம்பியனாகிய சோழன், அவனுடைய ஒருதனி ஆடி உருட்டுவோம், அவனுடைய ஆணை சக்கரம் எங்கும் நிலை பெற்று விளங்குக என்று சொல்லி அரசனையும் வாழ்த்தினார். இந்த இடத்துல உங்களுக்கு தெரிந்த செய்தியை நான் சொல்லுகிறேன்.
அக்காலத்தில் திருமணத்திற்கு அரசன் வரணும். முதல்ல போய் இந்த திருமண செய்தியை ஊர் மக்கள் யாரிடம் சொல்வார்கள் என்றால் அரசன்கிட்ட போய் வெற்றிலை பார்த்து வைப்பார். அரசே, எங்க இல்லத்துல ஒரு திருமணம் நிகழ இருக்கிறது, இங்க வர வேண்டும். ஊர்ல இருக்கிற அத்தனை வீட்டுக்கும் அரசன் போக முடியுமா என்ன? எல்லாரும் போய் கொண்டிருந்தா அவன் எப்படி ஆழ்வது என்ன, அரச கருமங்களை பார்ப்பது எப்படி? அதனால அவன் என்ன செய்வான் என்றால், அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு வளர்கின்ற ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டி அவனுடைய ஊழியர்கள் அனுப்புவார்கள். அந்த காலை கொண்டு வந்து நட்டு, அது அரச ஆணை கால், அரச ஆணையால் வந்த கால். அதுக்கு உடனே பட்டு உடுத்தி அதற்கு சந்தனம் பூசி எல்லாமே, அதாவது அரசனுக்கு செய்யக்கூடிய அனைத்து சிறப்புகளையும் அந்த காலுக்கு செய்வார். அதனால்தான் அதுக்கு பேரு அரசாணை கால் என்பது அரசாணி கால் ஆச்சு. அதே போல அந்த அரண்மனையிலிருந்து பெரிய பெரிய கலங்களில் பொருள்கள் எல்லாம் வந்து சேரும், கூலங்கள் எல்லாம் வந்து சேரும். அதுக்கு பேரு அரசாணை பானை, அரசன் ஆணையிட்டு வந்த கலங்கள். ஆக ஒரு நாட்டினுடைய அரசன் எப்படி தன்னுடைய குடிகளை பேணுகிறான் என்று பாருங்கள். எந்த ஒரு குடியும் வாட்டம் எய்தக்கூடாது என்பது அரசனுடைய கடமை. அந்த நிலையில அவ்வாறு அரசனை வாழ்த்தி முடித்தார்கள். இது மயங்கிசை கொச்சக கலிப்பா என்று நான் முன்பே சொன்னேன். அது சரி, இது யாப்பு நிலையில மயங்கிசை கொச்சக கலிப்பா, ஆசிரியம் வெண்பா ஆகியவற்றுக்குரிய தலையும் தொடையும் மயங்கி வருகின்றன. அதனால அது மயங்கிசை கொச்சக கலிப்பா என்று சொன்னோம். கொச்சகம்ங்கிறது என்னன்னு பார்த்தா மடிந்து மடிந்து வருவதற்கு பேர் கொச்சகம்னு பேர். அது இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா கொசவம்னு ஆச்சு. சேலைக்கு மடித்து மடித்து உள்ளாறு செருகி இடையிலே செருகி கொள்ளக்கூடியதற்கு கொசுவம் என்று பெயர். அது கொய்சகம் என்பதனுடைய திரிவு. மயங்கிசை கொச்சகம் என்று ஆயிற்று. அதனால பல மடிப்பாக மீண்டும் மீண்டும் அந்த அடியில மடங்கி மடங்கி வருவதற்கு மயங்கிசை கொச்சக கலிப்பா என்று பெயர். அந்த இடத்துல இது பிரசாபத்தியம் என்று எழுதினார் அடியார்கண்டார். அது என்ன பிரசாபத்தியம் என்றால், ஒரு மறைநூல் வல்ல ஒருவனுக்கு தானம் செய்து நடத்தி அந்த திருமணத்துக்கு பேர் 8 வகை திருமணங்கள்ல பிரசாபத்தியம் என்பது ஒரு வகை மனம். ஆரியருடைய 8 வகை மனம் தெளிவாக தொல்காப்பியர் சொல்லுகிறார். இது மறைநூலார் வகுத்த 8 வகையான மனத்திலே இது பிரசாபத்தியம் என்று இங்கு அடியார்கண்டார் எழுதினார். அடுத்து இப்ப இதோடு இந்த காதை ஒரு முதற்காதை நமக்கு முடிகிறது. மங்கள வாழ்த்து காதை என்பது மிக அருமையான ஒரு பகுதி. ஆனால் இந்த மனையரம்பெடுத்த காதையில வரக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது, உலகத்தின் மிகச்சிறந்த கவிதையில அது ஒன்று. அதனுடைய அழகையும் முழு பொலிவையும் அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய நுட்பத்தையும் பலரும் உணரவில்லை. உரையாசிரியர் கூட ஓரளவுதான் அங்கே நமக்கு பணி செய்கிறார். உரையாசிரியர் ஓரளவே நமக்கு அதனை உணர்த்துகிறார்கள். அவர்கள் பெரிய பேரறிவினர், அதுல ஐயம் இல்லை. ஆனால் மூலத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உரையாசிரியர் கொண்டு வந்து காட்டிவிட முடியாது. 100 உரையாசிரியர்கள் ஒரு நூலுக்கு தோன்றுவார். திருக்குறளுக்கு உரை வரைந்தார் போல நான் 45 உரை வேறுபாடுகளோடு திருக்குறளை நடத்தினேன். அப்பதான் பார்க்கிறேன், இத்தனை பேருடைய உரைகளும் தாங்குகிற வகையில, கொள்ளுகிற வகையில கொள்கலனாக இருக்கக்கூடிய திருக்குறளுடைய பெருமை என்னென்பது. அதுபோல இங்கேயும் இந்த மனையரம்பெடுத்த காதையில 2வது காதையில் நான் சில இடங்களுக்கு சில நுட்பமான பொருளை நீண்ட காலம் எண்ணி பாடம் சொல்லி பலரோடு கலந்து அளாவி பல கருத்தரங்குகளிலே கட்டுரையாக படித்த அந்த செய்திகளை உங்கள் திருமுன் நான் வைப்பேன். இப்போது இந்த பகுதியை பார்ப்போம். உரைசால் சிறப்பின் அரைசு விடை. அரைசு என்பது அரசு என்பதனுடைய மறு. அரைசு விடை திருவின் பரதர் மலிந்த பயங்கெடு மாநகர். பரதர் என்றால் மீன் பிடிப்பவர் என்று பொருள், செம்படவர் என்று பொருள்.
அதனே ஏன் உங்களுக்கு பரதர் என்று பெயர் என்றால், பறவை என்றால் கடல் என்று பொருள். பறவை என்றால் பறந்து இருப்பது கடல், அதனால அதுக்கு காரண பெயர் அது. பறந்து இருக்கக்கூடிய தன்மை பற்றி இது பறவை என்று ஆயிற்று. பறவை குறவை செய்ய வேண்டும், அதனால பேர் ஒலியை செய்யக்கூடிய அந்த கடல் பறவை, அதுல போய் மீன் பிடிப்பதனால அவர்களுக்கு பேர் பரதர், பரதவர் என்று பெயர். பரதர் மலிந்த பயங்கெழு மாநகர். இந்த பயங்கெழுங்கிறத எப்படி பிரிக்கிறது? 7வது 8வது வகுப்பிலேயே இந்த சொல்லை பிரிக்கக்கூடிய இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்த மரபு தேய்ந்து போனதனால் இன்றைக்கு பல பேருக்கு பகுதி எது, விகுதி எது, இடைநிலை எது, சந்தி எது, சாரிய எது என்றெல்லாம் விளங்காமல் போய்விட்டது. பயங்கெழு என்றால் பயம் என்று பிரிக்கணும். கெழு என்றால் மிகுதி என்று பொருள், உரிச்சொல். நிறம் மிகுதி என்றெல்லாம் பொருள். அன்பு கெழுமியங்கிறான், அது கெழு கெழுமிய, அன்பு மிகுந்த. பயங்கெழு மாநகர். பயம் என்றால் பயன் என்பதனுடைய பன்மை பயம்ங்கிறது. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால்ங்கிற இடத்துல ஒருமை. காலம் அன்றியும் மரம் பயம் பகரும் புறநானூற்றுல கபிலன் பாடுவான். அது பல வகையான பயன்கள் என்று அந்த இடத்துல பொருள். ஒரு மரம் பல வகையான பயன்களை தரும். அது மட்டுமல்ல, மரம் என்பது ஒரு பெரிய கொடைக்குரிய ஒரு மூலம். குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த மரம் இருக்க அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. கல்லை விட்டு எறிந்தவனுக்கும் கூட அதுக்கு பழத்தை கொடுக்கிறது. அதுபோல நீயும் உன்னை வசைபாடியவர்களுக்கு கூட இனியன சொல்லுக என்பது பொருள். அதனால வசைபாடுகிறவர்களுக்கு கூட இனிய சொற்களை மறுமொழியாக சொல்லுக என்பது அங்கு பொதிந்த பொருள். பரதர் மலிந்த, பரதவர்கள் நிறைய குடியிருக்கிறார்கள் இந்த கடற்கரையில. பயங்கெழு மாநகர், பல வகையான பயன்களை மிகுந்திருக்கக்கூடிய மாநகர். முழங்கு கடல் ஞாலம் முழுவதும் வரினும், கடல் சூழ்ந்த இந்த உலகத்தார் எல்லாரும் இங்கிருந்து வந்து ஏதாவது கொடுங்கள், எங்களுக்கு உணவு உண்ண வேண்டும், உடை வேண்டும், உறையுள் வேண்டும் என்றெல்லாம் கேட்டால் அவ்வளவு பேருக்கும் வழங்க தவா வளர்த்ததாகி வழங்கி வழங்கி ஒன்றும் முடியாம எவ்வளவு ஏராளமாக கிடக்கு. அரும்பொருள் தரும் விருந்தின் தேன். பல பொருள்களை எல்லாம் வெளிநாடு சென்று விருந்தின் தேன். விருந்து என்றால் புதுமை என்று பொருள். விருந்தேதானே புதுவது கலந்த யாப்பின் மேற்றே என்பது தொல்காப்பியம். அதனால ஒரு புதிய நாடுகளுக்கெல்லாம் சென்று விருந்தின் தேன், புதிய புதிய நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கெல்லாம் வந்தது போல, அந்த கடலே திரண்டு வந்தது போல உடைப்பெறும் பண்டம், அவ்வளவு சரக்கு, அவ்வளவு புகழை கொண்டு வந்து வழங்கத்தவாத, வழங்குவதற்கு தொலையாத தீராத அந்த பொருளை இவர்கள் என்ன செய்கிறார்களா? தலைப்படு தானம் செய்கிறார்கள். அந்த அடியார் கல்லார் நடத்துறாரு, இது உத்தம தானம்னு எழுதினார். வணிகர்கள்லாம் என்ன செய்யணும்னு கேட்டா, தாங்கள் ஈட்டிய பொருளை எல்லாம் பிறர்க்கு ஈவதற்காக என்ற கருத்தோடு ஈட்டுகிறார்கள். அது அந்த காலத்து வணிகர்களுடைய இயல்பு. அப்படி நம்முடைய காலத்திலும் அப்படி 3 வள்ளல்கள் இருந்தார்கள், 3 வணிகர்கள் இருந்தார். அவர்கள் குலத்தால் வணிகர்கள். ஒருவர் அண்ணாமலை அரசர். நான் அவரை பெரும் செல்வர் என்பதற்காக பாராட்டுறதில்லை. அவர் செட்டிநாட்டு அரசர் என்பதற்காக நான் போற்றுவதில்லை. பிறகு வேறு எதற்காக? 2 செயல்களுக்காக அவரை போற்றுகிறோம். ஒன்று, முதல்ல மீனாட்சி கல்லூரி என்று நிறுவினார் தில்லையில. அதற்கு பிறகு அதனை பல்கலைக்கழகமாக வளர்த்தார். வருவாய் நோக்கமே கிடையாது. தன்னுடைய மூல பொருளை எல்லாம் அதற்காக செலவிட்டு எளிய மாணவர்கள், வறுமை வயப்பட்டோர் எல்லாரும் வந்து கற்க என்பதற்காக வாயிலை அகல திறந்து வைத்த ஒரு பெருமகன் என்பது ஒன்று. இன்னொரு சிறப்பு, நாடெங்கும் தெலுங்கு இசை மலிந்து
வடமொழி தோத்திர பாடல்கள் எல்லா விழாக்களிலும் பாடப்பெற்று வந்த காலத்தில் தமிழிசை இயக்கம் என்ற ஒன்றை தொடங்கினார் அண்ணாமலை மன்னர். அதனால்தான் பன்னார் தமிழை படுகொடி எழுப்பியோன் அண்ணாமலையன் அப்படின்னு எல்லாரும் பாராட்டினார். பன்னிறைந்த தமிழை தமிழ்நாடு முழுமையும் பல விழாக்களில் எல்லாம் பாடச் செய்த, மாணவர்களை கூட்டி பயிற்றுவித்த, தமிழிசை மன்றம் என்று சென்னையிலே நிறுவிய அந்த கொடைப்பெரும் புகழையுடைய அண்ணாமலை அரசர் கல்வி வளர்த்தார். வாணிகர் இயல்பால தன்னுடைய வாணிக பொருளை எல்லாம் கல்விக்காக செலவிட்டார். அடுத்தவர் அழகப்ப வள்ளல். கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம், தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் சீர்சால் வெள்ளி விளக்கே விளக்கு என்று என்னுடைய ஆசிரியர் அவரை போற்றுவார். அந்த அழகப்பர் எல்லாவற்றையும் கொடுத்தார் கல்வி நிலையங்களுக்காக. ஒரு காசு அதிலிருந்து வருவாய் பார்க்கல. அப்படிப்பட்ட நிறுவனம்லாம் இன்றைக்கு இல்லை. மூன்றாவது ஆள் பச்சையப்பர். அவர் பல நாடுகளிலிருந்தும் பொருளை பெற்று வணிகம் செய்து அதில் வந்த பொருளை பச்சையப்பன் கல்லூரி என்று சென்னையில் நிறுவினார். இந்த மூன்று பேரும் சென்ற நூற்றாண்டில் கல்வி பயிரை, மேல்நிலை கல்வியை, பல்கலைக்கல்வியை வழங்கிய பெருமக்கள். அதுபோல இங்கேயும் மாநாயகன் மாசாத்துவான் என்ற இருவர் வணிகர்களும் தாங்கள் ஈட்டிய பொருளை எல்லாம் வழங்கத்தவா பெரும் பொருளை எல்லாம் எல்லாருக்கும் வருநிதி பிறர்கார்த்து மாசாத்துவான், வருகின்ற பொருளை எல்லாம் பிறருக்கு வழங்கினான். இந்த வணிகர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஏதாவது அறம் செய்ய வேண்டும் என்ற கருத்துடையவர்களாக இருப்பார். மதுரைக்கு பக்கம் போகிறவர்கள் அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஆனைமலைன்னு ஒரு மலை இருக்கு. அத தோற்றத்துல பார்த்தா ஆணை படுத்திருக்கிறது மாதிரி இருக்கும். யானை ஆணை ரெண்டு சொல்லலாம். யானை படுத்திருப்பது போல இருக்கும். அந்த மலைக்கு உச்சியில போய் பார்த்தால் அந்த குன்று கவிந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கல் படுக்கை இருக்கும். கற்படுக்கை ஒன்று இருக்கும். கற்படுக்கை என்ன ரொம்ப மெத்துனெல்லாம் செய்ததெல்லாம் இல்லை. தலைக்கு கொஞ்சம் உயரமா வெட்டியிருப்பான் அந்த பாறைய. அதுல தலையை வச்சுக்கிட்டு இந்த உடம்பு மெலிந்து அந்த சமண முனிவன் அதுல படுத்திருப்பான். பக்கத்துல திறந்த வெளியில அங்கங்க குண்டு குழியுமா நான் அங்கிருந்து வெட்டி வச்சிருப்பான். அது எதுக்குன்னு கேட்டா, மழை வந்து அதுல தண்ணீர் தேங்க, அதுதான் குடிக்கிறதுக்குள்ள நீர். உணவு எப்படி யாராவது அந்த மலைக்கு ஏறி வந்து கொடுத்தா உண்டு. அப்படிப்பட்ட அங்கு என்ன செய்தார்கள், அவர்கள் அங்க படுத்து கிடந்தார். உடல் வலிவு கிடையாது, மெலிந்த உடலோடு அவர்கள் படுத்திருப்பார்கள். அதனாலதான் அதுக்கு பேர் பள்ளின்னு பேரு. பள்ளியிடம் என்று பொருள். அந்த பள்ளியில இருந்து அதுல ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டினுடைய நுட்பத்தை நான் இப்போது சொல்லுகிறேன். அந்த கல்வெட்டு யாருக்காக வெட்டப்பெற்றது என்று சொல்லுகிற போது அந்த ஒரே ஒரு வரி அதுல இருக்கு. அது என்ன சொல்லுகிறது என்றால், ஆரிதன் கொடுப்பித்தோம். அது இந்த கல்வெட்டு, இந்த கற்படுக்கை ஆரிதன் என்பவனுக்கு கொடுக்கப்பட்டது. உள்ளூர் வணிகர் ஒருவரால் அவன் படுத்திருப்பதற்காக வசதியாக ஒரு கற்படுக்கை செய்ய பெற்றது. இது மாதிரி நிறைய கல்வெட்டுகள் இருக்கின்றன. நான் எடுத்துக்காட்டுக்காக ஒன்று சொல்லுகிறேன். அந்த ஆரிதன் யார் என்றால், முன்னால ஐயங்கிற பேரை சேருங்க, ஐயனாரிதன். அப்புறம் பின்னால ஆர் என்ற மரியாதை விகுதியை சேருங்க, ஐயனாரிதனார். அவர் தான் புறப்பொருள் உபாமாலை எழுதினவர். அந்த செய்தி சொல்லப்படலை, அதனால அதற்காக சொன்னேன். அதனால வணிகர்கள் இப்படியெல்லாம் முனிவர்களுக்கும் புலவர்களுக்கும் வறிஞர்களுக்கும் தங்களுடைய உதவியெல்லாம் செய்தார். அது திவாகரம் என்ற நிகழ்ந்து என்ன சொல்லுகிறது என்றால், அறத்தின் ஆற்றிய அரும்பெரும் பொருளை கொள்ளையடிக்கல, அறத்தினால் செய்த வணிகம் செய்கிற போது அறம் வேண்டும். என்ன அறம்? பட்டினப்பாலையில சொல்லப்படுகிறது, கொள்வதும் மிகை கொடாது, கொடுப்பதும் குறை கொடாது. இந்த ரெண்டு வேணும். என்ன ரெண்டு? கொள்வதும் மிக, வாங்குகிற தொகை இருக்கு அது அதிகமா வாங்கக்கூடாது. கொடுப்பதும் குறை கூடாது, கொடுக்கறத குறைத்து கொடுக்க கூடாது. ஒரு கிலோ கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 100 மில்லியை குறைச்சு கொடுக்கறது, ஒரு லிட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 100 மில்லியை குறைக்கிறது, அதுல லாபம் பார்க்கறது, அப்படி எல்லாம் இல்லை.
2 தீமைகள் அந்த காலத்துல இருந்திருக்கின்றன என்று பொருள். எவனோ செய்திருக்கிறான், அது குற்றம். அந்த 2ம் இல்லாமல் ஒரு சமூகம், வணிக சமூகம் இயங்கியது. கொள்வதும் மிகை கூடாது, கொடுப்பதும் குறை கூடாது. இந்த ஆசிரியர் சொல்லுவார், இந்த காலத்துல 3வது ஒரு தீமையும் இருக்கு அப்படிங்கிறது அவர் எழுதுவார். கொள்வதும் மிகை கூடாது, கொடுப்பதும் குறை கூடாது, கொடுப்பதை கலந்து கூடாதுன்றார். கலப்படம். ஆக வாணிகத்துல 3 அறம் வேண்டும் என்பது இக்கால நிலை. அதனால அவ்வாறு ஈட்டிய பொருளை புறத்துறைக்கு உற்ற 3 காம வெகுளி மயக்கங்களை எல்லாம் நீங்கிய பெரிய சான்றோர்களுக்கு இந்த வணிகர்கள் கொடுப்பார்கள் என்று திவாகரம் பேசுகிறது. அதனால களத்தினும் காலினும் தருவனர் ஈட்ட, களங்களிலே சென்று வெளிநாடு சென்று பொருளை ஈட்டி கொண்டு வந்து காலினும் தரையிலும் நில உலகத்திலும் பல இடங்களுக்கும் சென்று, இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் களத்தினும் காலினுங்கிறது, கால்ங்கிறது காற்று. காற்று உந்துவதனாலே களத்திலே சென்று பெரும்பொருளை தருவனர் ஈட்ட. ஒரு இலக்கண குறிப்பு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தருவனர் ஈட்ட என்பது முற்றச்சம். தந்து ஈட்ட இருக்கணும். தருவனர் ஈட்ட ஒரு வினை முற்று வந்த பிறகு, ஒரு வினையாளனின் பெயர் வந்த பிறகு மறுபடியும் தொடர்ந்து வந்தால் அதுக்கு முற்றச்சம் என்று பெயர். தருவனர் ஈட்ட. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், கண்ணகி மதுரை எரிக்கின்ற காலத்து தன்னுடைய வலது மார்பை திருகி எரிந்தாள் என்று சொல்ல வந்த இளங்கோவடிகள் விட்டாள் எரிந்தாள் இளங்கிளையாள் எழுதினார். அது என்ன விட்டாள் எரிந்தாள்னா என்ன பொருள்? அதுதான் முற்றச்சம். ஒரு தொடர்ல ஒரு வினைமுற்று தானே வரணும். விட்டாள் ஒரு வினைமுற்று, எரிந்தாள் ஒரு வினைமுற்று. விட்டாள் எரிந்தாள்னா விட்டு எரிந்தாள் பொருள். அதுதான் முற்றச்சம். பார்க்கறதுக்கு முற்றாக இருக்கிறது, ஆனால் பொருளிலே எச்சமாக இருக்கிறது. அதுதான் முற்றச்சம். அதனால ஒரு அடிப்படையில இலக்கணம் அறிந்திருந்தா இதெல்லாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். குலத்திற்குன்றா கொழுங்கொடி செல்வர், நல்ல கொடுமையான செல்வ வளம் வாய்ந்த இந்த வணிகர்கள் அத்தகு திருவின் அருந்தவ முடித்தோர் அவர்களுடைய இல்லத்துல மிகப்பெரிய தவத்தின் பேற்றாக உத்தரகுருவின் ஒப்ப தோன்றிய, உத்தரம் என்றால் மேற்கு அல்லது மேல் என்று பொருள். உத்தரப்பிரதேசம்னா மேற்கே இருக்கக்கூடிய, மேலே இருக்கக்கூடிய நாடுன்னு பொருள். உத்தர போகம் என்று சொன்னால் வானபோகம் என்று பொருள். உத்தர குருவின் ஒப்ப தோன்றிய, தேவர் உலகத்தை ஒப்ப தோன்றிய, தேவர் உலகத்தில் தோன்றியவாறு தோன்றிய கயமலர் கண்ணியும். கயம் என்றால் பெரிய என்று பொருள். இந்த இடத்துல அவருடைய கண் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. மாதற்கு கண் பெருங்கண் என்பது அழகு. வட்டக்கரிய வழி வானக்கருமை கொல்லோ என்று சுட்டும் விடிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ நாம் பாருங்க. வட்டக்கரிய வெடி, கண்கள் வட்டமாக இருக்கின்றன. மாணிக்க வாசகர் சொல்லுகிற போது சொல்லுவார், இந்த பெண்ணினுடைய கண்ணை பற்றி சொல்லுகிற போது, இறைவனுக்கு யான் வைத்த அன்பின் அகன்று, கடவுள் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேனோ அந்த அன்பை போல பெரிய கண்கள்னாரு. அதுதான் பத்தி மையது. பத்தி நெறியில அவ்வாறு சொல்லுவது வழக்கம். கயமலர் கண்ணியும், பெரியதாக மலர்ந்த கண்ணை உடையவள் கண்ணி. கண்ணியும் காதற் கொடுனனும், காதற் கொடுனனும் அன்பிற்கு உரிய அந்த கணவனும் மயன் விதித்தன்ன மணிக்கால் அமளிமிசை. மயன் என்பவன் தெய்வத்தச்சன். அவன் அமராவதி நகரை கட்டியவன். அந்த தெய்வ தச்சன் ஒரு கட்டில் செய்தா எப்படி இருப்பான்? மணிக்காலம் அவன் விதித்தன்ன, அவன் செய்தது போன்ற ஒரு கட்டில், அழகான கட்டில். இந்த கட்டிலினுடைய சிறப்பெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், நெடுநன்வாடையில அரசி உறங்குகின்ற அந்த கட்டிலை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல நக்கீரர் ரொம்ப அழகா பாடுவார். மிக 2 யானைகள் போரிலே பொருது அவை வீடும் போது விழுந்த தந்தங்களை எடுத்துக்கொண்டு வந்து கட்டிலுக்கு காலாக சமைத்திருக்கிறார்களாம். அப்பதான் அந்த கட்டில இருந்து பிறக்கிற பிள்ளை வீரனாக இருக்க வேண்டும் என்பதற்காக
போரிலே உயிர் நீத்த யானைகளுடைய தந்தங்களை கொண்டு வந்து காலாக சமைத்து மேலே மரத்தாலே அமைத்து அதிலே சந்தனம் இழைத்து ஒரு சிறு இடைவெளி இல்லாமல் மெழுகு பூசி 4 புறத்திலும் கால் நட்டு மேலே நீல விதானம் பரப்பி அதிலே அழகான ஓவியம் வரைந்து, என்ன ஓவியம்? திங்களும் ரோகிணியும் சேர்ந்திருப்பது போன்ற ஓவியத்தை அந்த மேற்கூரையிலே வரைந்து அவர்கள் உறங்குகின்ற அந்த கட்டிலை சமைப்பார்கள் என்று நெடுநல்வாடை பேசும். இன்னும் கூட விரிவா அந்த இலக்கணம் பேசப்படும், அது அங்க பார்க்கலாம். இப்ப கயமலர் கண்ணியும் காதற் கொடுனனும் மயன் விதித்தன்ன மணிக்கால் அமளிமிசை நெடுநிலை மாடத்து இடைநிலத்து இருந்துழி. உயர்ந்த அடுக்கு அமைந்த அந்த மாளிகையில் மேல் அடுக்கின்கண் அவர்கள் அந்த இடைவெளியில இருக்கிறார்கள். அதாவது முன்னும் பின்னுமாக பல கூடங்கள் அமைய நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு அறைக்கண்ணே அவர்கள் அவ்வாறு கட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். இதுவரையிலும் சரி. இதுக்கு மேல வரக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீர்களானால் உலகத்தின் உயர்ந்த கவிதை இங்குதான் வரப்போகிறது. அதனால பலவேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய பெரும்பொருளை ஈட்டி வளமாக அமைந்த மாநாயகன் மாசாத்துவான் ஆகிய இந்த இருவருடைய குல கொழுந்துகள் இப்போது மனங்கண்டு பள்ளியிடையே அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி அமர்ந்திருக்கிற போது மயன் நிர்மித்து வைத்தார் போன்றான் எழுதுவார் அடியார்கல்லார். அவன் சமைத்து வைத்த அந்த கட்டில்ல மிக உயர்ந்த கவிதை. இந்த பகுதியை நன்றா பாருங்க. இதை படித்த பிறகு கவிதை நம்முடைய உள்ளத்துல ஊற வேண்டும். கழுநீராம்பல். கழுநீர் என்பது ஒரு மலர், செங்கழு நீர். அந்த செங்கழு நீர் மிகுதியாக தண்ணீர்ல பூக்கும். அது மிகுதியாக பூத்திருக்கக்கூடிய ஊருக்கு பெயர் செங்கழு நீர் பட்டு என்பது செங்கல் பட்டுன்னு ஆச்சு. இப்ப அது செங்கல்லோட தொடர்புபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். அது செங்கழு நீர் பட்டு. அது என்ன? செங்கல் பட்டு என்றாச்சு. கழுநீர் ஆம்பல். ஆம்பல் என்பது இரவிலே மலர்வது, அல்லியில் ஒரு வகை. முடுநெறி குவளை. அதாவது முடுநெறி குவளைன்னா இதழ் நெருங்கிய நெறித்த வரிசையாக அமைந்திருக்கின்ற குவளை. இது கரிய நிறமுடையது குவளை. குவளையின் கண்ணால்னா கரிய கண்ணை உடையவள் பொருள். கடுநீராம்பல் முழுநெறி குவளை அரும்பொதி அவிழ்ந்து சுரும்புமது தாமரை. பொதி அவிழ்ந்திருக்கிறது தாமரை, மொட்டு மலர்ந்திருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு தாவர குறிப்பு ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க. இந்த மேல இருக்கிற சொல்ல மலர்கள்லாம் ஆம்பல் இரவுல மலரும், அதற்கு பிறகு ஒரு பொழுது இருந்து வாடி போய்விடும். குவளையும் அப்படித்தான். நீரிலே மலர்கின்ற பூவாக இருந்தாலும் ஆம்பர் பூவின் சாம்பல் அண்ணா உருந்தொகையில அது சாம்பி போய்விடும். ஒரு பொழுதுதான் இருக்கும். ஆனால் தாமரை அப்படி இல்லை. அது மலர்ந்தது என்றால் 7 நாள் ஒரு மலர் அப்படியே இருக்கும். 7 நாள் தாமரைன்னா காலையில மலரும், அந்தியில கூம்பிடும், மறுபடியும் காலையில அதே மலர் மலரும். 7வது நாள் மெல்ல மெல்ல வாடி அப்படியே பொக்கன்று அந்த இதழ்கள்லாம் உதிர்ந்து போயிடும். அரும்பொதி அவிழ்ந்த சுரும்பு தாமரை. சுரும்பு என்பது வண்டினத்திலே சிறியது. அது தேனை அருந்துவது. அது அந்த தாமரையின் கண்ணே மொய்க்கிறது. சுரும்பு தாமரை வயற்பூ வாசம். தாமரை என்பது வயலின் கண் பூக்கின்ற பூ. ஆம்பல் எல்லாம் அதெல்லாம் நீரின் கண் பூக்கின்ற பூ. வயற்பூ வாசம் அலை. இப்ப உரையாசிரியர் சொல்லாத ஒரு பொருளை நான் சொல்ல போறேன். உரையாசிரியர் மூவரும் சொல்லாத ஒரு பொருள். வயற்பூ வாசம் அலை. அலைன்னு படிக்கணும், அலைன்னு படிக்கக்கூடாது. அலை அலைந்து வயலிலே இருக்கிற தாமரையில் வாசத்தை எடுத்து அதனுடைய மனத்தை எடுத்துக்கொண்டு வருகின்ற இந்த வண்டு சுரும்பு. சுரும்புன்னு சொன்னா என்ன பொருள் என்றால், மன்மதனுக்கு வில்லு கரும்பு. அவனுக்கு
அந்த வில்லுக்கு நான் சுரும்பு, கணை அரும்பு. கரும்பு, அரும்பு, சுரும்பு, இந்த மூன்றும் மன்மதனுடைய வில்லுக்குரியவை. அரும்புன்னா ஒரு சிறிய வண்டு, தேனி போல. அது அது கரிய நிறமுடையது. இந்த சுரும்பு அது என்ன செய்தது? வயலிலே மலர்ந்திருக்கக்கூடிய அழகான தாமரைகளே சென்று தேனருந்தி அயற்பூ கோதை மாதவி சண்பக பொதும்பர், அப்பால் இருக்கக்கூடிய குறுக்கத்தி, மாதவின்னு இந்த இடத்துல பெண் இல்ல, குறுக்கத்தி, இந்த தாமரையிலே தேன் குடித்த வண்டு போய் குறுக்கத்தியிலையும் போய் மொய்கிறது. அப்ப என்ன பொருள் புரியுது பாருங்க. இந்த இடத்துல உரையாசிரியர் எழுதியிருக்கணும்ல, இது ஒரு உள்ளுரை. இது சங்க இலக்கியத்தில் தான் இப்படி உள்ளுரை வரும். ஆனா இளங்கோவடிகள் சங்க இலக்கியம் பயின்றவர், அந்த காலத்தை அடுத்து வந்தவர். அதனால வயலிலே மலர்ந்திருக்கின்ற தாமரையின் கண் தேனருந்திய சுரும்பு அப்பாற் சென்று குறுக்கத்தி என்று சொல்லப்படுகின்ற மாதவியின் கண்ணும், மாதவின்னு வேண்டுமென்றே அதை பயன்படுத்துறார், வேண்டுமென்றே அதை பயன்படுத்துகிறார், இல்லாட்டி குறுக்கத்தின்னு கூட சொல்லியிருக்கலாம். மாதவி சண்பக பொதும்பர், சண்பக மலர்கள் சேர்ந்திருக்கூடிய அந்த சோலையின் கண்ணே தாது தேர்ந்து உண்டு. அது ரொம்ப ஒவ்வொரு மகரந்தமாக உண்டு வருகிறது. தாதுன்னா இந்த இடத்துல ஆகு பெயராக தேனை குறிக்கும். மகரந்த தூளின் இடையே இருக்கக்கூடிய தேன் உண்டு. மாதர் வாழ்முகத்து புரிகுழல் அழகத்து புகழ் ஏக்கற்று. இதுதான் உயர்ந்த கவிதை வரி. அந்த வண்டு என்ன செய்கிறதா? அந்த மலர்ல மொய்த்தது அழகா ரொம்ப மனமா இருந்தது, இந்த மலர்ல மொய்த்தது மனமா இருந்தது. ஆனா இந்த மலர்களை எல்லாம் சூடிக்கொண்டு ஒருத்தி இருக்கிறாள, அவளுடைய கூந்தல் இயற்கையிலேயே மனமுடையதாயிற்று. இதை பற்றி விவாதம் எல்லாம் நடந்திருக்குது முந்தி. அதனால அதை போய் மொய்த்து பார்க்கலாம்னா முடியல. ஏன் முடியல என்றால், மாதர் வாழ்முகத்து, வாழ்னு ஒளி, மாதர் காதல்னா தொல்காப்பிய, காதலுக்குரிய அன்பின் சிறந்த பெண்களுடைய ஒளி சிறந்த அந்த முகத்தில் புரிகுழல் முறுக்கு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய கூந்தல், பின்னப்பட்டிருக்கின்ற கூந்தல். அழகம் என்றால் கூந்தல் என்று பொருள். அதாவது அது முடிச்சிட்டு இருக்கிறான். 5 வகையாக கூந்தலை முடிப்பது என்று சாமுத்திரிகா லட்சணம் என்று சொல்லப்படுகிற வடநூல் சொல்லும். தமிழ் நூலும் பழைய தமிழ் நூலும் சொல்லுகிறது, உரையாசிரியர் சொல்லுகிறார்கள். அது என்னென்ன? ஓதி என்று ஒரு வகையான ஒப்பனை, கூந்தலை 5 வகையாக முடிக்கலாம். ஓதி, குழல், அழகம், கொண்டை, பனிச்சை, இந்த 5 வகையாக கூந்தலை கோலம் செய்து கொள்ளலாம். அதுல இவ அழகமாக நெருக்கமா அப்படி பின்னி இருக்கக்கூடிய இந்த கூந்தலுக்குள் இந்த வண்டு புக முடியல, அவ்வளவு நெருங்கி இருக்கிறது இந்த கூந்தல். ஒவ்வொரு இடையாக பிரித்து பார்க்க முடியாதவாறு அவ்வாறு நெருங்கி இருக்கக்கூடிய அந்த கூந்தலில் புரிகுழல் அழகத்து புகழ் ஏக்கற்று, உள்ளார புக முடியாமல் ஏங்கி போய், ஏக்கறுதல்ங்கிறதுக்கு பரிமேலழகர் திருக்குறள் எழுதுவார். ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இந்த குறளுக்கு உரை எழுதுகிற போது, ஏக்கறுதல் ஆசையால் தாழ்தல்னு போகுது, ஆசையின் காரணமாக தாழ்ந்து போவது. இங்க புகழ் ஏக்கற்று புகுவதற்கு ஏங்கி என்ன ஆயிற்று? வயற்பூ வாசம் மழை அயற்பூ கோதை மாதவி சண்பக புதும்பர். அப்படி பார்த்துதான் எப்படி உள்ளார போறது? எங்க பார்த்தாலும் கதவு சாத்தி இருக்கு, போகலாம், இந்த பலகனி வழியா போகலாம். போனாலும் எப்படி அந்த கூந்தலிலே சென்று அந்த மனத்தை நுகர்வது? ஏக்கற்று திரிதரு சுரும்பொடு அப்படி இப்படிமா திரிகிறது. அந்த கூந்தலை போய் மொய்க்க வேண்டும், அதுதான் அதனுடைய குறிக்கோள். திரிதரு சுரும்பொடு செவ்வி பார்த்து, சமயம் பார்த்து கொண்டிருக்கிறது. செவ்வின்னு சமயம், உள்ளே புகுவதற்கான சமயத்தை பார்த்து மாலை தாமத்து மணி நிறைத்து வகுத்த
மாலைகள் எல்லாம் தொங்க விடப்பட்டிருக்கின்ற சாளரம், மணி நிறைத்து வகுத்த மாணிக்க கற்களை எல்லாம் தொங்க விட்டிருக்கின்ற அழகான திரைச்சீலையினை உடைய சன்னல், அது வட சொல். சாளரம் தமிழ் சொல். அது சிறியதா இருந்தா அதுக்கு பேர் குறுங்கண். அது மிக பல துளைகளை உடையதாக இருந்தா பலகணி. இப்படி அதுக்கெல்லாம் பல பேர்கள் இருக்கு. இங்கு கோலச்சாளரம், அழகான சாளரம். அந்த சாளரத்தின் குறுங்கண் நுழைந்து அந்த மிகப்பெரிய அந்த சாளரத்தில் இருக்கக்கூடிய சிறிய துளை வழியாக உள்ளார புகுந்துருச்சு இந்த வண்டு, இந்த சுரும்பு. குறுங்கண் நுழைந்து வண்டொடு புக்க மணவாய் தென்றல். இப்ப தென்றல் உள்ள வருது, அது எதோடு சேர்ந்து வருது, இந்த வண்டு போகும்போது இதோடு நாமும் போயிடுவோம்னு அந்த பலகனி வழியாகவே வந்து வண்டொடு புக்க குறுங்கண் நுழைந்து வண்டொடு புக்க மணவாய் தென்றல். தென்றல் சமயம் பார்த்து கொண்டிருந்தது, எப்ப போகலான்னு. ஒரு பெரிய வீட்டு திருமணத்துல ஒருத்தன் ஒதுங்கி இருக்கிறான், அப்புறம் உள்ளார புக வேண்டிய காலத்துல பல பேரும் போகும்போது சேர்ந்து போடுறான் பாருங்க. அது போல என்ன செய்தது என்றால், இந்த தென்றல் இந்த வண்டோடு உள்ளார புகுந்தது. வண்டொடு புக்க மணவாய் தென்றல், மனம் மிக்க அந்த தென்றலானது கண்டு மகிழ்வெய்தி காதலில் சிறந்து. பார்த்த உடனே இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து அவர்கள் அன்பாக பேசிக் கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்ச்சியை, அந்த காட்சியை பார்த்த உடனே மகிழ்வெய்தி. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் போறாங்க. யார் ரெண்டு பேரு? சுரும்பும் தென்றலும். அங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரையும் பார்த்து நிறைநிலை மாடத்து அரமியம் ஏறி, அரமியம்னா அடுக்கு, ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ங்கிறது மாதிரி நிறைநிலை மாடத்து வரிசையாக அமைந்திருக்கக்கூடிய அதுல அரமியம் ஏறி, அரமியத்தின் கண் அடுக்கின் கண் ஏறி சுரும்புண கிடந்த நரும்பும் சேக்கை. இந்த இப்ப கட்டில பத்தி முதல்ல சொன்னாரு, கட்டில இருக்கக்கூடிய படுக்கையை பற்றி சொல்றாரு. சுரும்புண கிடந்த தேனீக்கள் எல்லாம் பல உண்ணுமாறு மலர்கள் பரப்ப பெற்றிருக்கின்ற படுக்கை. நரும்பும் சேக்கை, சேக்கை என்றால் தங்கும் இடம், படுக்கை என்று பொருள். அந்த சேக்கையின் கண் அப்ப கண்ணகியை பற்றி இப்ப வர்ணனை வருது. கரும்பும் வல்லியும் பெருந்தோள் எழுதி, அவளுடைய மார்புல கரும்பின் படம் வரையப்பட்டிருக்கிறது. கரும்பு மட்டுமல்ல, வள்ளி, வள்ளி என்றால் கொடி என்று பொருள். பூங்கொடி, பூங்கொடி, அரும்பு நிறைந்த ஒரு பூங்கொடியும் கரும்பும் அவருடைய மார்பில் செம்பஞ்சு குழம்பால் வரைந்திருக்கிறார். டட்டூஸ் என்று சொல்லப்படுகிற கையில எல்லாம் இப்ப வரைந்து கொள்வது போல அந்த காலத்துல மார்பில வரைந்தார். அப்படி தோளிலும் மார்பிலுமாக அந்த வரைந்த அந்த ஒன்றை, அந்த ஓவியத்தை, அது எதுக்கு கரும்பு எழுதணும், அது எதற்கு அரும்பை எழுத வேண்டும் என்றால் அவையெல்லாம் மன்மதனின் படைக்கலங்கள். அதனால பார்த்தவர்க்கு விருப்பம் உண்டாகக்கூடிய அளவிற்கு இப்போது அவளுடைய மார்பிலும் தோளிலுமாக எழுதப்பட்டிருக்கிற இந்த செம்பஞ்சு குழம்பு ஓவியம், கொடிகள், கோடுகள், முதிர்கடல் ஞானம் முழுவதும் விளக்கும் கதிர் ஒருங்கிருந்த காட்சி போல. இங்கு பாருங்க, வேண்டுமென்றே இடம்பெற்றிருக்கிறார். கதிர் ஒருங்கிருந்த காட்சி போல, சூரியனும் நிலவும் ஒன்றா சேர்ந்திருந்தது போல. ஒன்றா சேர்ந்து இருக்குமா? இருக்காது. ஏனென்றால் எதிர்காலத்தில் இவர்கள் இரண்டு பேரு திசைகளிலே போக போகிறார். அதை உணர்த்துவதற்காக, பிரிய போகிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக முதுகடல் ஞானம் முழுவதும் விளக்கும். இந்த அடியை பார்த்த பிறகுதான் பாவேந்தருக்கு ஒரு கற்பனை வந்தது. இந்த சூரியன் யாரு, கதிரவன் யாரு, இந்த நிலவு யாரு அப்படின்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான் தாரு. எப்படி என்றால், அது காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி குளிரடைந்த ஒளி பிழம்போ இந்த நிலவுன்னாரு. காலையில வந்த கதிரவன் போய் மாலையில மேற்று சில கடல்ல போய் வெப்பம் தாங்காம குதிச்சு குளிச்சு
மேல அப்படியே நிலா வந்து மேற்கில் எழுந்தான். இவன் கிழக்கில் எழுந்தான், அவன் மேற்கில் எழுந்தான். நிலவு மேற்கே எழுந்தது, கதிரவன் கிழக்கே எழுந்தான். ரெண்டும் ஒன்றுதான் அவரு. அதே போல இந்த இந்த கற்பனை தான் இங்க வந்தது. கதிரொருங்கிருந்த காட்சி போல வண்டு வாய் திறப்ப நெடுநிலா விரிந்த வண்டினாலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிற மலர். வெண்தோட்டு மல்லிகை விரியல் மாலையோடு, அதாவது தோடு என்றால் தொடுக்க பெற்றது என்று பொருள். வெள்ளிய தோட்டை உடைய இதழ்களை உடைய, தோடுன்னு இந்த இடத்துல இதழ், வெள்ளிய இதழ்களை உடைய மல்லிகை பூ, அது விரியன் மாலை, விரிந்திருக்கக்கூடிய அந்த மலர் மாலை. மாலையோடு நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், மாலை என்றால் பெண்கள் அணிவது என்று. வெண்தோட்டு மல்லிகை விரியன் மாலையோடு கடுநீர் பிணையல் முடுநெறி பிறள, செங்கடு நீர் பூக்களாலே தொடுக்க பெற்ற பிணையல்னா ரெண்டு ரெண்டா தொடுத்தது. கடுநீர் பிணையல் முடுநெறி பிறள, அந்த முழு மலர்கள் எல்லாம் பிறழ்ந்து விளங்குமாறு திருகிட்டு இருக்கிறதா போட்டு தொடுத்ததுல, நெருக்கமா தொடுத்ததுல ஒன்றுக்கொன்று முகம் பாராமல் அப்படி இப்படிமா திரும்பி இருக்கக்கூடிய மலர்கள். முடுநெறி பிறள தாரும் மாலையும் மயங்கி கையற்று. ஆஹா, இதுதான் கவிதை. கோவலன் அணிந்திருப்பது தார், மாதவி அணிந்திருப்பது மாலை. நான் முன்பே சொன்னேன், இந்த ரெண்டும் ஒன்றாக இணைந்தன, அவ்வளவுதான். இதுவரையில விரிவா பாடிக்கொண்டிருந்த அவர்கள் அடிகள் கோவலனும் கண்ணகியும் ஒன்றாக சேர்ந்தார்கள் என்பதன இந்த ஒரு அடியினால சொல்றார். தாரும் மாலையும் மயங்கி கையற்று. அதாவது இத பலரும் பயன்படுத்தி இருக்கிறாங்க வெவ்வேறு வகையா. ஆனா திருத்தக்க தேவர் என்று ஒருவர் இருந்தார், அவர் சிவ சிந்தாமணி பாடினார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த திருத்தக்க தேவர் அதற்கு முன்னால நரி விருத்தம் பாடியவர், துறவில ரொம்ப சிறந்தவர், பழுத்த துறவி. அவர் ஒரு நாள் அவையில உட்கார்ந்து இருக்கிற போது போவர்கள் எல்லாம் கேட்டார்களாம், பதிபக்தி பாட்டெழுதி காட்டல் எளிது காதர் பாட்டெழுதி காட்டுவதே கடினம் என்று அதவத்தூர் புதுமதியன் கூற, அப்படி ஒரு புலவன் சொன்னானா, பதிபக்தி பாட்டு எழுதிடலாம் யார் வேணாலும், துறவு பாட்டு எழுதலாம், ஆனா காதல் பாட்டு எழுத முடியுமா ஐயாருனாரா அப்படின்னு கேட்டாங்க. உடனே மதிமிகுந்தோன் சாதிப்பானதையும் அண்ணான் மாத்தாரின் புத்தகத்தார் பிழைக்க மாட்டான், எழுதுவீரா நீர் என்றான், இயலும் என்றான். எழுதுவே ஐயா, எழுதுவேன். உடனே முதலடியை தேனாக்கி அடுத்தடுத்து முளைக்கின்ற தொடரடியை அமுதமாக்கி விதவிதமாய் சந்தனைய நட்புண்டாக்கி விருத்தனும் பாவினத்தால் தூக்கி அப்படியே சிவ சிந்தாமணி எழுதினான். ஒரே ஒவ்வொரு பாட்டுக்கு பாட்டு காதல் சுவை, காம சுவையை தேக்கினான். எழுதி முடித்து கேட்டவர்களுக்கெல்லாம் அப்படியே கிளர்ச்சி உள்ளத்துல. அப்போ ஒருத்தன் கேட்டானா, முதல்ல நீ பெரிய துறவி, பாட முடியுமான்னு நாங்க கேட்டது உண்மைதான், ஆனா நீ இப்படி பாடி இருக்கிறத பார்த்தா உன்னை பத்தி எனக்கு சந்தேகமா இருக்கணும். அப்படியானு ரொம்ப சினந்து போய் பழுக்க காய்ச்சிய இரும்பு தூணை கட்டி பிடித்து தன்னுடைய உடம்புல ஒரு சிறிதும் ஊறுபடாமை காட்டி என்னுடைய துறவு இவ்வளவு உயர்ந்ததுன்னு சொன்னான்னு கதை. அந்த மாதிரி தேவை இளங்கோவடிகளுக்கு வரல. ஏன், அவர் இன்பம் நுகர்ந்தார்கள்ங்கிறது திருத்தக்க தேவர் மாதிரி எல்லாம் பாடல. தாரும் மாலையும் மயங்கி கையற்று, அவ்வளவுதான். அவன் அணிந்திருக்கக்கூடிய தாரும் இவன் அணிந்திருக்கக்கூடிய மாலையும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்தன. நான் பார்த்த ஒரு திரைப்படத்துல எனக்கு நினைவுல இல்லை, எப்பயாவது பார்க்கறதா நான் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதுல இந்த காதலர்கள் அங்கிருந்து கடற்கரையில அப்படி ஓடி காதல் செய்வார்கள், வாழ்க்கையில நிகழாதது கடற்கரையில வாரி நிகழும் போது அவங்க ரெண்டு பேரும் மிதிவண்டியில வந்து அந்த மிதிவண்டி ரெண்டையும் நிறுத்தி இருப்பாங்க கடற்கரையில. ஒரு காற்று வேகமா அடிக்கும் போது இந்த மிதிவண்டியோட சக்கரம் அந்த மிதிவண்டியோட சக்கரத்தோட போய் சேர்ந்தது. அது மாதிரி தான் இந்த தாரும் மாலையும் மயங்கி கையற்று தான் அது. அவ்வாறு தாரும் மாலையும் மயங்கி கையற்று தீரா காதலின் திருமுகம் நோக்கி அந்த நிலையில பார்த்தான் கோவலன்.
அவளுடைய அழகை பார்த்து திகைத்தான், மருண்டான். மருட்சிங்கிறது பின்னால வருது, இல்லாததான் நான் சொல்லல. மருண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு அழகா, பேரழகா என்று சொல்லிவிட்டு, தீரா காதலின் அளவுக்கடங்காத அந்த காதலினால் அவளுடைய திருமுகம், அவளுடைய மனைவியினுடைய முகத்தை திருமுகம் நோக்கி கோவலன் கூறுமோர் குறியா கட்டுரை. கோவலன் முன் கருதப்படாத, ஆழ்ந்து சிந்திக்காம பேசுறான். அழகின் வயப்பட்ட நிலையில அவனுக்கு பகுத்தறிவு தோன்ற பேசாமல் அந்த அழகுணர்ச்சியினால, அழகியலால, எஸ்தெட்டிக்ஸ், அந்த எஸ்தெட்டிக் சென்ஸ், அந்த அழகுணர்ச்சியின் காரணமாக அவளை வர்ணிக்கிறான். மிகச்சிறந்த ஒப்பற்ற வர்ணனை இது. அதுல அவன் சொல்ல போறான், நலம்பாராட்டல் என்று சங்க இலக்கியம் சொல்லும், நகுநயம் பாராட்டல் என்று. தனது அறிவு முதலியவற்றை குறியாதன்னு எழுதுவாரு அடியார்கள்லாம். அறிவார்ந்த நிலையில் பேசாமல் அன்பார்ந்த நிலையில் பேசுகிறான். அப்ப இதுல இருந்து அவருடைய உருவத்தை வர்ணிக்க போறான். ஒவ்வொரு உவமையும் பார்க்கணும். அப்படியே கவிதை கனிந்து சாறு முற்றி நம்மை இன்னும் தூண்டுமாறு அமைந்திருக்கிறது இந்த அடிகள்லாம். இந்த பகுதியை படிக்கிற போது ஒரு வர்ணனை எப்படி அமையும், அதுல அழகியல் என்பது எப்படி பங்கு பெறுங்கிறத பார்க்கணும். அதாவது அழகு என்பது எங்க இருக்கிறது என்றால் காண்பானுடைய மனத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம், பொருள்ல இல்ல அழகு. ஏனென்றால் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார், திருவிளக்கில் சிரிக்கின்றாள், நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாள். அடேடே அப்படின்னா, அடேடே செந்தோட் கலப்பையிலே உழவன் செல்லும் புது நடையில் பூரித்தான். கலப்பைய தோல்ல ஏந்திட்டு போறான் பாருங்க உழவன், அதுல இருக்கைய அழகு அப்படின்னாரு. அதுதான் எத்தனை பேருக்கு கலப்பையை தூக்கிட்டு போற உழவனை பார்த்தா அழகு தோன்றும், அதுதான் அழகு. அதனால காண்பானுடைய உள்ளத்திலும் கண்ணிலும் அந்த அழகு இருக்கிறது. அத இப்போது கோவலன் தான் கண்ட அந்த அழகின் திறத்தை, கண்ணகியிடத்து கண்ட அழகின் திறத்தை இப்போ சொல்ல போறான். நான் இங்கே சொல்லுகிறேன், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. கோவலன் 2 பாராட்டு சொல்லுகிறான் இந்த சிலப்பதிகாரத்தில். ஒன்று இங்கே, இது அறிவாராய்ச்சியின் பார்ப்படாமல் அழகுணர்ச்சியின் காரணமாக வருகின்ற பாராட்டு. பின்னால கொலைப்படுவதற்கு முன்னால கண்ணியை பிரிந்து போகின்ற காலத்துல அவள் இட்ட உணவை உண்ட பிறகு பரிவோடு அவளை பக்கத்தை வைத்து இருத்தி கொண்டு அப்போது ஒரு பாராட்டு சொல்லுகிறார். இருவகை பாராட்டுலையும் ரெண்டு தூர துருவமான பண்புடைய பாராட்டு. இது அறிவு வயப்படாத பாராட்டு, அது அறிவும் உணர்வும் நிறைந்த ஒரு பாராட்டு. 2 பாராட்டுக்கும் நம்ம பார்க்கணும். இப்படி இரண்டாக பார்ப்பதற்குரிய பொருண்மைகள் சிலப்பதிகாரத்துல நிறைய இருக்கின்றன. அதனால அடுத்த வகுப்புல கோவலன் கூறுகின்ற குறியா கட்டுரையை மிக விரிவாக நாம் காண்போம். இதுவரை கேட்டிருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி.